பிலடெல்பியாவில் தரிசித்துவிட்டு 6 மணி நேர பயணத்திற்கு பின் வந்து சேர்ந்த இடம் நியூஜெர்சி. மறுநாள் அழகான காலை பொழுதில் நியூஜெர்சியிலிருந்து நியூயார்க்குக்கு மெட்ரோ ரயிலில் பயணம் செய்தோம். மெட்ரோவில் போய் இறங்கிய இடம் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் ஸ்டேஷன். இன்றைக்கு WTC ஸ்டேஷன் இருக்கிறது, ஆனால் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் இல்லை. இவ்வளவு பெரிய கட்டடத்தை மாத்திரம் துல்லியமாக எப்படி தகர்த்தார்கள் என்று அந்த 0 பாயிண்டை பார்க்கும்போது எழும் எண்ணத்தை தவிர்க்க முடியவில்லை. இது WTC முன் இருந்த சிற்பம். இதை அருகில் உள்ள அழகான பார்க்கில் நினைவு சின்னமாக தற்காலிகமாக நிறுவியிருக்கிறார்கள். தீவில் இறங்கி சிலையை பார்த்தவுடன் பல ஆண்டுகளுக்கு முன் குழந்தைகளுக்கு இதன் கம்பீரத்தை தூர்தர்ஷனில் சொன்ன ஞாபகம் அலைமோதியது. 1.5 மீட்டர், அதாவது 8 அடி. அப்படின்னா முழு உருவமும் எவ்வளவு பெருசா இருக்கும் அப்படின்னு கற்பனை பண்ணி பாருங்க. இதனுடைய முழு உயரம் 48 மீட்டர். இதனுடைய எடை 225 டன். இது ஒரு பெரிய பீடத்துல இருக்கு. இந்த பீடமே மிக பெருசு. இது பாருங்க, இதுதான் அந்த பீடம். உள்ளே இந்த சிலை உருவான கதையை விளக்கக்கூடிய ஒரு சின்ன மியூசியம் இருக்கு. உள்ளே இருக்கிற 189 படி வழியாக மேலே ஏறி போலாம், இல்லாட்டி லிப்ட் வழியாகவும் போலாம். அப்படி போனா இந்த சிலை பாதத்துக்கிட்ட போய் நிற்கலாம். நின்னா இதனுடைய கட்டவிரல் நகத்தை கூட தொட முடியாது. ஏன்னா கட்டவிரலே 7 அடி உயரத்துல இருக்கு. எவ்வளவு பெரிய சிலை பாருங்க. சிலைக்குள்ள படிக்கல்லாம் இருக்கு. இந்த படிக்கட்டுகள் வழியா
உலகின் உயரமான கட்டடங்களில் ஒன்றான எம்பயர் ஸ்டேட் பில்டிங்கில் இருக்கிறோம். இங்கிருந்து நியூயார்க் நகரம் முழுவதும் பார்க்க மிக அழகாக இருக்கிறது. 84 மாடிகளை 60 வினாடிகளில் கடக்கும் ஆச்சரியமான லிஃப்ட். 80வது மாடியில் இருப்பவர்களுக்கு கீழே மழை பெய்வது தெரியாது. செக்யூரிட்டிக்கு போன் செய்து தெரிந்து கொள்கிறார்கள். நியூயார்க் நகரம் தினசரி உயரமாகிக் கொண்டே போகிறது என்பதை தவிர பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை. வால் ஸ்ட்ரீட்டில் நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் முன்னால் ஒரு பெரிய காளையை நிறுத்தி இருக்கிறார்கள். ஏன் எல்லா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுகளிலும் காளைகளைத்தான் நிறுத்துகிறார்கள், கரடிகளை நிறுத்துவதில்லை என்பது பற்றி மாலனிடம் கேட்க வேண்டும். மாலையில் நியூஜெர்சிக்கு திரும்பிய இனிய ரயில் பயணத்தை மேலும் இதமாக்கியது இவர்களது இசை. மிடுக்கான உடையில் இவர்கள் வழங்கிய அருமையான இசையை இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பாடி முடித்ததும் காசு கேட்டார்கள். ஆமாம், பணக்கார தேசத்திலும் ரயிலில் பாடி பிச்சை கேட்கிறார்கள். கோசலகன் திருமகனாய் சிந்து மொழி சிறுகாலை திசையெங்கும் புலகிறது. மந்திரங்கள் வாய்மொழிந்து வந்தனைகள் புரிந்தருளச் செந்திருக்கள் அருள்பொழிய வெங்கடவாய் எழுந்தருள்வாய். வந்துதித்தாய் ராமானி கோசலகன் திருமகனாய் சிந்து மொழி சிறுகாலை திசையெங்கும் புலகிறது. மந்திரங்கள் வாய்மொழிந்து வந்தனைகள் புரிந்தருளச் செந்திருக்கள் அருள்பொழிய வெங்கடவாய் எழுந்தருள்வாய். எழுந்தருள்வாய் வெல்கருடக் கொடியுடையாய் எழுந்தருள்வாய். எழுந்தருள்வாய் திருக்கமலை விழைமார்வாய் எழுந்தருள்வாய். எழுந்தருள்வாய் மூவுலகும் காத்தருள எழுந்தருள்வாய். எழுந்தருள்வாய் கோவிந்தா வெங்கடவாய் எழுந்தருள்வாய். எழுந்தருள்வாய் வெல்கருடக் கொடியுடையாய் எழுந்தருள்வாய். எழுந்தருள்வாய் திருக்கமலை விழைமார்வாய் எழுந்தருள்வாய். எழுந்தருள்வாய் மூவுலகும் காத்தருள எழுந்தருள்வாய். இந்த பயணத்தில் அடிக்கடி சென்ற இடம் இந்த பாலாஜி கோவில். சிகாகோவுக்கு வெறு அருகில் இருக்கும் இது 30 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்டது. முழுவதும் கார்பெட் இடப்பட்டு ஏர் கண்டிஷன் செய்யப்பட்ட பிரகாரங்களுடன் இருக்கும் அழகான கோவில் இது. நிறைய வெள்ளைக்காரர்கள் வேலை செய்கிறார்கள். பிரசாதத்தை $1 தயிர் சாதம், $2 புளியம் சாதம் என்று விற்பனை செய்கிறார்கள். பட்டுப்புடவை, பாப்தலை, ஜீன் ஷர்ட், பின்னல் என்று நிறைய இந்திய முகங்கள். இங்கு பகவானுக்கு ஆப்பிள் தான் நிவேத்தியம், வருகிறவர்களுக்கு பாதாம் பருப்பு தான் பிரசாதம். பொங்கல் சாப்பிட்டோம், மிக நன்றாக இருந்தது. தயாரித்தவர் மெக்சிகன் என்று சொன்னார்கள். பெருமாளுக்கு நைவேத்தியம் அவர்தான் தயார் செய்கிறாரா என்று தெரியவில்லை. இந்த இனிய காலை பொழுதில் நாம் வந்திருக்கும் இடம் தியேட்டர் டிஸ்ட்ரிக்ட் என அழைக்கப்படும் இடம். இங்கு நிறைய தியேட்டர்கள் இருக்கிறது. சிகாகோவில் நாடகங்கள் பிரபலம். கடந்த 200 ஆண்டுகளாக இங்கு தினசரி நாடகம் நடந்து வருகிறது. உலகின் மிக பழைய நாடக அரங்கம் என்ற பெருமையை பெற்றிருக்கும் இந்த சிகாகோ தியேட்டரை அதன் ஒரிஜினல் ஷேப்பிலேயே அதன் பாரம்பரியத்தோடு மெயின்டைன் செய்கிறார்கள். ஆனால் ஏர் கண்டிஷன் போன்ற வசதிகளையும் செய்திருக்கிறார்கள். லேட்டஸ்ட் டெக்னாலஜியான சிந்தசைசர் யூஸ் செய்து மைக்கே இல்லாமல் அரங்கம் முழுவதும் ஒலி கேட்கிறது. இன்றைய கட்டடக்கலையின் பிறப்பிடம் சிகாகோ. இங்குதான் முதலில் ஸ்கை ஸ்கிராப்பர் எழுந்தது. ஆனாலும் நகரில் பாரம்பரியமிக்க பழைய கட்டடங்களை பாதுகாக்கிறார்கள். தங்கமாய் மின்னும் இந்த கதவுகளை சோற்றில் பதித்த லாந்தர்கள், பெரிய விளக்குகள் என்ற இந்த பழைய கட்டடம்
புகழ்பெற்ற சிகாகோ லைப்ரரி. கட்டடம் முன்புறம் பழையதாக இருந்தாலும் பின்புறம் அல்ட்ரா மாடர்னாக ஒரு 7 மாடி கட்டடத்தை எழுப்பியிருக்கிறார்கள். உயர்ந்த கட்டடங்களால் ஆன கான்கிரீட் காடுகளில் இடையே இடையே அழகான மலர்களைப் போல இப்படி பல பழைய கட்டடங்கள். ஜான் ஹான்காக் சென்டர். ஜான் ஹான்காக் கட்டடம் உலகத்திலேயே மிக உயர்ந்த கட்டடங்களில் ஒன்று. இதன் உச்சியில் இருக்கும் ஆப்சர்வேட்டரி டவர் வழியாக சிகாகோவை பார்த்தால் மிக அழகாக. நகரில் எங்கு பார்த்தாலும் பொது கட்டடங்களோ ரோடு நடுவிலோ அல்லது ஒரு திருப்பத்திலோ இப்படி மலர் கூட்டங்களாக சிரிக்கிறது. கவனமாக பராமரிக்கப்பட்ட இந்த மலர்கள் நமக்கு சந்தோஷத்தை தருகிறது. இப்போது இங்கே கோடைக்காலம், வசந்த காலத்தில் இது இன்னும் அழகாக இருக்கும் என்றார்கள். கட்டடங்களை மிக உயரமாக எழுப்பியிருக்கும் இவர்கள் எப்படி வீதிகளை இவ்வளவு சிறியதாக வடிவமைத்திருக்கிறார்கள் என்றுதான் புரியவில்லை. அநேகமாக எல்லா ரோடுகளுமே ஒன்வே தான். 100 ஆண்டுகளுக்கு முன் அமைக்கப்பட்ட இரும்பு பாலங்களின் மீது இன்றைக்கும் ரயில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதுதான் உலகின் முதல் மெட்ரோ என்று சொல்லுகிறார்கள். நகரில் எங்குமே போஸ்டர், விளம்பரங்கள், பேனர்கள் கிடையாது. நகரின் நிர்வாகமே இது மாதிரி விளம்பரங்களை குறிப்பிட்ட இடங்களில்தான் நிறுவுகிறார்கள். பெட்டிக்கடை வைத்து பேப்பர் விற்கும் சிஸ்டம் இல்லை. காசை போட்டுவிட்டு தேவையான பேப்பரை இந்த பெட்டியிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இது நேவி பியர். முன்னொரு காலத்தில் கப்பற்படையின் தளமாக இருந்த இந்த இடத்தை இப்போது ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்காக மாற்றி மக்களை கவர்கிறார்கள். சர்க்கஸ், மேஜிக் போன்ற பல விஷயங்கள். இது போன்ற பெரிய ஆடம்பர படகுகள். டின்னருக்கு டிக்கெட் வாங்கினால் இலவசமாக ஒரு ரைடும் கூட்டி போகிறார்கள். அங்கிருந்து சிகாகோ ஸ்கைலைனை பார்ப்பது மிக ரம்மியமாக இருக்கிறது. இது சிகாகோ நகரின் ஓஹேர் ஏர்போர்ட். உலகிலேயே 2வது பிஸியான ஏர்போர்ட் என்ற அந்தஸ்தை பெற்றிருக்கும். இது மிக பெரியது. ஒரு டெர்மினல் இருந்து அடுத்த டெர்மினலுக்கு 5 மைல் காரில் தான் போக முடியும். அல்லது டிரைவர் இல்லாது இவர்களே நடத்தும் ஒரு மோனோ ரயிலில் தான் போக முடியும். பல ஆண்டுகளுக்கு முன் தினமணி கதிரில் இதை பற்றி நான் எழுதிய கட்டுரை நினைவிற்கு வந்தது. மழை தூங்க காத்திருந்த ஒரு காலை வேளையில் இந்த விமான நிலையத்திலிருந்து ஜேஜி எங்களை அழைத்து சென்ற இடம்